பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, எண் கணித நிபுணர் பாலசுப்ரமணியம் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன். பக்தி யுகம் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள் நன்றிங்க ஐயா. வணக்கம். இன்னையா கடந்த வீடியோ சும்மா போட்டு விட்டீங்க, அது பத்திக்கிட்டு போயிருச்சு. சரி, அது குறிப்பா அந்த அருண்னு பேர் வச்சவங்க எல்லாம் சரி அணிவகுத்து வந்துட்டாங்க. அணிவகுத்து அது பாருங்க பாருங்க, நீங்க 8 லட்சம் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. சரி சரி, எப்படி கரெக்டா சொல்றீங்க? இன்னொருத்தர் கமெண்ட் படிச்சு கொஞ்சம் இதா இருந்துச்சு. இவர் ஆள் வச்சு பாக்குறாரு. எனக்கு என்னன்னா, நம்ம நட்பு வட்டாரத்துல உள்ளவங்களே எங்களை பார்த்தா நீங்க பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே பாத்தீங்கன்னாக்க இது நியூமராலஜிங்கிறது இன்றைக்கு உள்ளது இல்ல, 5000 வருடத்துக்கு முன்னாடி ஆதிசங்கரர் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த நியூமராலஜிங்கிறது. கலியுகத்துல ஏன் இங்கிலீஷ்ல தான் வேலை செய்யுது அப்படின்னா, கலியுகத்தினுடைய பவிஷ்ய புராணம்னு ஒண்ணு இருக்கு. கலியுகத்துல இதுதான் வேலை செய்யும் அப்படிங்கிற போது இந்த ஐம் கிளீம் ஷவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இங்கிலீஷ்னு வருது பாத்தீங்களா, இந்த மொழி தான் மேலோங்கி நிற்கும். உலகத்துல கலியுகத்துக்கு உண்டான மொழி என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஆங்கிலம் தான், இங்கிலீஷ்னு சொல்லக்கூடியது. அது ஐம்கிளிங் ஷவுன்னு சொல்லிட்டு இந்த சவுண்டு உள்ள மொழி தான் கலியுகத்துல பரிணாம வளர்ச்சி அடைன்னு சொல்லி பவிஷ்ய புராணம்னு சொல்லிட்டு நம்ம புராணங்கள்லயே ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த ஆங்கிலத்துல நம்ம சொல்லும்போது அது இந்த வைப்ரேஷன்ஸ் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுறது, வேற ஒன்றும் இல்லை. சிறப்பு சிறப்பு, அற்புதமா சொன்னீங்க. அது பாத்தீங்கன்னா பிரியான்னு பேர் இருக்கலாம் பாருங்க, இப்பதான் கிளம்பிட்டாங்க. கடையை சாத்துங்க அப்படின்னு. ஐயா நானும் படிச்சு ட்ரைனரா இருக்கேன், நானும் டீச்சரா இருக்கேன். இந்த இது எப்படி கரெக்டா சொன்னீங்க, இந்த டிகிரி முடிச்சு டீச்சர் ட்ரைனிங் தான் போவோம்னு சொன்னீங்க அப்படிங்கிற நிறைய பேருக்கு கமெண்ட்ஸ் போடுறாங்க. கமெண்ட்ஸை படிக்க படிக்க எங்களுக்கு ஒரு பக்கம் போயிருச்சு. சரி சரி, ஏன்னா நிறைய பேர் வருத்தவும் மாட்டாங்க, எங்க பேரை விட்டுட்டீங்க. ஆமா, அது அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பேசுவோம். அது அற்புதமா சொன்னீங்க. இன்னைக்கு என்ன கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதர் பிறக்கிறாரு, அந்த தேதியில பிறந்தவரை என்ன தேதியில பிறந்தவங்களை கல்யாணம் கரம் பிடிப்பாரு, அதே மாதிரி லவ் பண்றது, அதே மாதிரி இவங்க கரம் பிடித்த பெண்ணை எந்த தேதியில கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற சொல்ல முடியுமா ஐயா? இப்ப நவீன காலத்துல பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஃபாதர் மதர் கல்யாணம்ங்கிறது ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. அவங்களே எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க, எல்லாம் பொண்ணை ஏதோ கல்யாணத்தன்னைக்கு தான் பார்ப்பாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, நல்லா தான் இருந்தது. ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை, சித்தப்பா பெரியப்பா அம்மா மச்சான்னு சேர்ந்து வாழும்போது உங்களுக்கு அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை இது என்னைக்கு தனித்துவ வாழ்க்கை முறையா மாறிச்சோ, தனி வாழ்க்கை முறைன்னு மாறணும் போது அப்ப கணவன் மனைவி 2 பேரும் தான் அந்த வீட்டை நிர்வகிக்கக்கூடிய சூழல். அவங்க தான் எல்லா பொறுப்பும். அந்த வண்டியோட பாரத்தை இழக்க வேண்டிய சுமை இந்த 2 வண்டிக்கு தான், இந்த 2 மாட்டுக்கு தான். ஸோ இந்த 2 மாடுகளும் சரியான முறைப்படி இயங்கினாதான் அந்த குடும்பங்கிற வண்டி ஓடும். மாடு ஒரு பக்கம் இழுத்து இன்னொரு பக்கம் 2 கொடை செஞ்சு மாட்டுக்கும் ஆபத்து, வண்டிக்கும் ஆபத்து, குடும்பத்துக்கும் ஆபத்து. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இப்ப தற்காலத்துல பாத்தீங்கன்னாக்க நிலவிக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு விரும்பி திருமணம் பண்றது ஒரு பக்கம், 2வது தேர்வு பண்ணி ஃபாதர் மதர் பார்த்து நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமானது, ஜாதகத்துக்கு பொருத்தமானது, நம்ம செல்வ நிலைக்கு பொருத்தமானதுன்னு பல வகையான அம்சங்களை வச்சு நம்ம பண்றாங்க. பட் எப்படி பண்ணாலுமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரோடு ஓரத்துல போனவங்களுக்கும் அடிபடுறாங்க, நடுவுல போனவங்களும் அடிபடுறாங்கிற மாதிரி இப்ப விரும்பி திருமணம் பண்ணவங்களுக்கும் டைவர்ஸ் ஆகுறாங்க, ஃபாதர் மதர் சேர்த்து வச்சு பண்ணி வைக்கிறவங்களும் டைவர்ஸ் ஆகுறாங்க. ஏதோ ஒன்று பிரச்சனையில மாட்டிக்கிட்டு 2 பேரும் கோர்ட்ல போய் பாக்குறது, குடும்ப நல கோர்ட்டுகள் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா சொல்ல முடியாது, எல்லாருமே நிக்கிறாங்க. சொல்ல போனா அந்த அதிகாரிகளுடைய பிள்ளைங்களுமே அவங்க மனிதர்கள் தானே, அவங்களும் விதிவிலக்குல அவங்களும் போய் எங்க கோர்ட்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. அதாவது நீங்க சொல்றத பார்த்தா ஒரு நாளைக்கு 50 கல்யாணம் நடக்குன்னா 100 டிவோர்ஸ் ஆகுது. அந்த மாதிரி தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல நான் நியூமராலஜி ரீதியா, எண்ணியல் ரீதியா நான் கவனிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அதிர்வு இருக்கு உடம்புல. ஒரு எண்ணிக்கையில பிறக்கிறாங்க அப்படின்னா 1ஆம் தேதி 10, 19, 28 பிறக்கிறவங்க எல்லாருமே சூரிய ஆதிக்கத்துல உள்ளவங்க. இந்த சூரிய ஆதிக்கத்துல உள்ளவங்களுக்குன்னு உடம்புல ஒரு அதிர்வு இருக்கு. இந்த அதிர்வு இன்னொரு அதிர்வோடு தான் பொருத்தமாகும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2 பேரும் விரும்பி திருமணம் பண்ணியிருப்பாங்க. பாத்தீங்கன்னாக்கா இவர் என்ன பார்த்து இவர் எப்படி அழகா இருக்காரு, இந்த பொண்ணு என்னமோ மாதிரி இருக்கு, இது என்னத்தை பார்த்து கல்யாணம் பண்ணாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. பட் இவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த அதிர்வலைகள் ஒத்து போறது, அதிர்வலைகள் மட்டும் இல்ல, உங்க குணாதிசயங்களும் ஒத்து போறது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி நீங்க அந்த முரண்படாத அதிர்வெண்கள் வரும்போது அவங்க வாழ்க்கை ஒரு ஹார்மனின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது இருக்கும். இல்லைன்னு வைங்களேன், நீங்க ஒரு பக்கம் எழுப்பீங்க, நான் ஒரு பக்கம் எழுப்பேன்னா 2 பேரும் சொல்றது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் குடும்பங்கிற வண்டி ஓடாதுங்கிற லெவல்ல போயிடும். ஏன்னா அவங்களுடைய அதிர்வலை வேறு, இவங்களுடைய அதிர்வலை வேறு. ஸோ இந்த அதிர்வலைகளை இப்போ பழைய பொருத்த முறைகள் இருக்கு. 10 பொருத்தம் பார்த்தோம்னா பண்ணியுமே உங்களுக்கு பிரச்சனை வருதுங்கிற கான்செப்ட் வருது. அது இன்னைக்குமே ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாவே இருக்கட்டும். நான் சொல்றது 10 பொருத்தம் பார்த்துட்டாரு, நீங்க 10 அட்டவணை பொருத்தம் தான் எல்லாரும் பாக்குறாங்க. 10 பொருத்தம் பார்த்துட்டாரு,
10 பொருத்தம் பார்த்து அந்த திருமணம் வந்து எடுபடையில இருக்க போது இன்னொரு ஃபேக்டர் இருக்குங்கிறத நம்ம வந்து சேர்த்துக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ நம்ம எண்ணியல் ரீதியா நீங்க பாத்தீங்கன்னாக்க டைரக்டா உங்களுக்கு தெளிவா வந்துடும். ஒரே ஃபேக்டர் முடிஞ்சு போயிடும். இதுல வந்து இந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா ஜாதகத்துல, இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதே ரொம்ப சிரமம். கண்டுபிடிச்சு சொல்றவங்களும் ரொம்ப குறைவு, நேரமும் ரொம்ப எடுக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாவே வந்து 9 ஃபேக்டர் தான். இந்த 9 ஃபேக்டர்ஸ்ல எந்த ஃபேக்டருங்கிறது பார்த்தா போதும். இப்போ 1ஆம் நம்பர் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1, 10, 19, 28 தேதியில பிறக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய பொருத்தமா உள்ளவங்க யாருன்னு விரும்பி திருமணம் பண்ணாலும் சரி, போய் நீங்க பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமணமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து அவங்க யார கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். 1 ஆதிக்கம், சூரிய ஆதிக்கம் 1, 10, 19, 28 தன்னை போல ஆதிக்கம் உள்ளவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது. 1, 10, 19, 28 பிறந்தவங்க இதே தேதியில இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. நான் சொல்றது பண்ண வேண்டாம்னு சொல்றது தான் நான் சொல்லிட்டு வரேன். 7, 16, 25 பொருந்தாது. 7, 16, 25, 9, 18, 27 பொருந்தாது. இந்த 3 எண்களுமே இந்த 1ஆம் நம்பர் ஆதிக்கர்களுக்கு, சூரிய ஆதிக்கர்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 2 பேரும் பாத்தீங்கன்னாக்க பொருத்தமான மன இசைவு கொண்டவர்கள் கிடையாது. ஒரே மாதிரியான மன இசைவு கொண்டு போது ஒருத்தர் பிடிவாதமா இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்ல, அந்த பிடிவாதம் இவங்களும் காமிப்பாங்க. ஸோ 2 பேரும் அந்த இடத்துல போய் அந்த இடத்துல முட்டிக்கும். அதனாலதான் சொல்றேன், 1ஆம் நம்பர் ஆதிக்கர்களுக்கு 1, 7, 9 ஆதிக்கர்களை சேர்க்கவே கூடாது. அப்படி சேர்க்காம மீதி என்ன ஆதிக்கர்களை சேர்க்கிறது மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்கும். அவங்க வாழ்க்கையும் வந்து இனிய முறையில செல்லும். குழந்தைகளும் நல்ல முறையில பிறப்பாங்க. ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸும் இருக்காது. 1ஆம் நம்பர்காரங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்க்கு சூரியன் ஆதிக்கங்கிறதுனால ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளமே இருக்காது. அப்படியே ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்ததுனாக்க உங்களுக்கு சேர்த்த எண்ணு சரியில்லைன்னு தான் அர்த்தம். நான் சொல்ற மாதிரி இந்த 1, 7, 9 ஆதிக்கர்களை சேர்க்காம மற்ற எண்காதல்களை சேர்க்கும் போது உங்களுக்கு நிச்சயமா அந்த திருமணம் வந்து நீடித்து செல்லும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வராதமா இருக்குமா அப்படின்னா வரத்தான் செய்யும். வந்தாலும் கூட அவங்க சேர்ந்துப்பாங்க, விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தமா வாழ்க்கையை நடத்துவாங்க. குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாம நல்ல முறையில ஒரு நல்ல குழந்தைகளா பிறக்கும். ஒன்று. 2வது இவங்க கல்யாணம் பண்ற தேதி, இதுல ரொம்ப கோட்டை விடுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க எந்த கேலண்டரை பார்த்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட முகூர்த்தத்தை போட்டு விட்டுறாங்க. அதாவது சர்வ முகூர்த்தம், என்னென்னமோ முகூர்த்தம், வளர்புரி முகூர்த்தம், தேய்புரை முகூர்த்தம், அந்த முகூர்த்தம், இந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் எண்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பொதுவாக வந்து இது வந்து இந்த ஸ்டடி, சயின்டிஃபிக் ஸ்டடி. நான் சொல்றது எல்லாமே நீங்க சயின்டிஃபிக்கா ஸ்டடி பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏற்கனவே இருந்தவங்களை பார்த்தாலே நம்மளுடைய நியூமராலஜி வண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது நல்லா தான் இருக்கு. நியூமராலஜி வந்து உங்களுடைய விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நியூமராலஜி இஸ் நத்திங் பட் வந்து ஃபாஸ்ட் லைஃப் லைஃப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய சார் தான் அது. டூஸ் அண்ட் டோன்ஸ் அங்கேருந்து எடுத்து நம்ம நிகழ்காலத்தில் பயன்படுத்தி ஃபியூச்சரில் அதை நல்ல முறையில் அமைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இது அப்படியே இருக்கும். கூட்டு எண் வந்து 1ஆம் நம்பரில் பண்ணவங்க, அதாவது நான் சொல்றது தேதி மாத வருட கூட்டு எண் வந்து 1ன்னு வந்துருச்சுனாலே அந்த திருமண நாள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக வந்து எண்கணித நாளும் சர்வ முகூர்த்த நாளும் ஒன்று சேர்ந்து வராது. நான் சொல்றது என்னன்னா, நீங்க முகூர்த்த நாள் நீங்க வந்து என்னைக்காவது தவறான நாள்ல வச்சுட்டா கூட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு நல்ல நாள்ல பண்ணிக்கிங்கிறது தான் இதோட கருத்து. அதாவது நீங்க சொல்றத பார்த்தா பிறந்த தேதி, மாதம், வருட கூட்டு எண் இது எல்லாம் 3மே கூட்டினா ஒரு எண் வரும். அந்த எண்ணில் இருக்கிறது சொல்றேன். ஆமா, அந்த இது வந்து 1ன்னு வரக்கூடாது. அந்த இதுக்கு சொல்றேன் நான், திருமண தேதிக்கு 1ன்னு வரணும் கண்டிப்பா. திருமணம் வந்து கூட்டு எண் வந்து 1, தேதி மாத வருட கூட்டு எண், திருமண கூட்டு எண் 1 வரணும். 8, 5 வரவே கூடாது. 8ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் வரவே கூடாது. இது வந்து ஜென்ரலா எல்லாருக்குமே பொருந்தும். திருமண தேதியினுடைய கூட்டு எண், திருமண தேதி மாத வருடத்தினுடைய கூட்டு எண், விதி எண்ணு சொல்லக்கூடியது அந்த எண்ணை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லைஃப்ல வந்து இது மாதிரி இல்லாம இருந்ததுனாக்க கண்டிப்பா இவங்க லைஃப் வந்து சிறப்பா இருக்கும். 1, 7, 9 எண்களை தவிர்த்துட்டு பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறது தான் சூரிய எண் ஆதிக்கர்களுக்கு உண்டான அறிவுரை. அடுத்து பாத்தீங்கன்னா 2, 11, 20, 29 இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு திருமண பொருத்த எண் என்னன்னு சொல்லுங்க. அதே மாதிரி பொருந்தாத எண் என்னன்னு சொல்லுங்க. பொதுவாக வந்து 2, 11, 20, 29 பிறந்தவங்க சந்திரனுடைய எண் ஆதிக்கத்தில் உள்ளவங்க. இந்த இதுல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க பெரும்பாலும் விரும்பி திருமணம் பண்றவங்கன்னு சொல்லக்கூடியது. லவ் மேரேஜ் விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த எண்ணில் பிறக்கிற பெண் குழந்தைகள் வச்சிருக்க பெற்றோர்கள் வந்து சின்ன வயதிலேயே அவங்களுக்கு திருமணத்தை முடிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்து பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நீங்க கொஞ்சம் விட்டீங்கன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து எதையாவது ஒன்று சொல்லும்போது திடீர்னு உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து விரும்பி
திருமணம் பண்றது நல்ல இயல்பா பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலும் வந்து என்ன எண்கள்ல பண்ணக்கூடாதுங்கிறத நான் சொல்லிடுறேன். 5, 8, 9 எண் ஆதிக்கர்கள்னு சொல்றது. 5, 8, 9 எண் ஆதிக்கர்கள்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா 5, 14, 23, அதே மாதிரி 8, 17, 26, அது மாதிரி 9, 18, 27 இந்த 3 எண் ஆதிக்கர்கள் 5, 8, 9ல பிறந்த ஆதிக்கர்களை வந்து இதுல சேர்க்கவே கூடாது. மற்ற எண் ஆதிக்கர்கள் எல்லாமே ரொம்ப பொருத்தமா இருக்கும். இந்த 5, 8, 9 ஆதிக்கர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு டைப்பா இருப்பாங்க. 5ஆம் நம்பருங்கிறது பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டை விரும்புவாங்க. 8ஆம் நம்பர் ஆதிக்கர்கள் வந்து கர்மா சம்பந்தப்பட்ட எண்ணுங்கிறதுனாலையும் 9ஆம் நம்பருங்கிறது உஷ்ண சம்பந்தப்பட்டது, நீர் நெருப்பு ஒன்று சேராது. ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால இந்த 2ஆம் நம்பர் ஆதிக்கர்களுக்கு இந்த எண்காரர்கள் பொருத்தமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இல்லாமல் ஃபாஸ்ட் லைஃப்ல இருக்கிறவங்கிறதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க கற்பனா உலகத்துல பெரும்பாலும் வந்து கற்பனை உலகத்துல செஞ்சிருக்கிறவங்க. இது வந்து இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா பண்ணலாம் அப்படின்னு கற்பனா உலகத்துல இப்போ ரியலாவே அவங்க கொடுத்தா கூட அவ்வளவுதான் சிறப்பா இருக்காது. அவங்களுக்கு ஒரு காரே கொடுத்து அந்த காரை வந்து கற்பனையில பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதே ரியலா கொடுத்தோம்னா அவ்வளவு தூரம் துடிக்காது அவங்களுக்கு. அந்த மாதிரி வந்து கற்பனா உலகம் கிரியேட்டிவிட்டி உள்ளவங்க. ஸோ இவங்களை புரிஞ்சு நடக்கிறவங்களா தான் வர்றவங்க தான் சிறப்பா இருப்பாங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். இப்போ ஆண் வர்க்கமா இருக்குன்னு வைங்களேன், இந்த 2ஆம் நம்பர் ஆதிக்கமே ஆண் வர்க்கமா இருக்குன்னா அவங்க பெரும்பாலும் அம்மா பேச்சை தான் அதிகமாக கேட்பாங்க, அல்லது சகோதரி பேச்சை தான் அதிகமாக கேட்பாங்க. திருமணத்துக்கு பிறகு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஸோ வரக்கூடியவங்க அதை புரிஞ்சு நடந்துக்கிறவங்களா உள்ள எண்களில் வந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க சேர்க்கக்கூடிய இந்த 5, 8, 9 தவிர்த்த எண்கள் எல்லாருமே இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். விரும்பி திருமணமே பண்ண போறாங்க அப்படின்னா கூட அவங்க பிறந்த தேதியை கேட்டுக்கிட்டு பண்ணுங்கிறது தான் இதோட கருத்து, அடிப்படை கருத்து. இன்னும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. செய்யும் போது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க உடல்நிலையில வந்து நல்ல அதிர்வுகள் வந்து ஒன்று சேர்ற அதிர்வுகள் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அந்யோன்யம்னு ஒன்று இருக்கும். ரெண்டாவது குழந்தைகள் வந்து நல்ல குழந்தைகள், நோயற்ற குழந்தைகளா பிறக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தைகள் பிறக்கும். இவங்க லைஃப்ல வந்து வளர்ச்சிகள் தான் இருக்கும், கீழே வந்து இறங்கவே மாட்டாங்க, வளர்ச்சிகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியாக வந்து ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை முறையை கண்டிப்பா இந்த காலகட்டத்துக்கு இந்த பொருத்த முறை வந்து ஏற்கனவே நான் பார்த்த வரைக்கும் மற்ற 10 பொருத்தம் பார்த்தவங்க உங்களுக்கு சேர முடியலைனாலும் இந்த பொருத்தம் பார்த்துட்டு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறது தான் என்னுடைய அணுகுமுறையில நான் சொல்றது. அதே மாதிரி திருமண தேதியினுடைய கூட்டி எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமண தேதி, மாத வருடம் எல்லாம் கூட்டி வர்ற எண்ணம் 1ன்னு வர்ற நாளை வந்து முதலே குறிச்சு வச்சுக்கிங்க. நீங்க முகூர்த்த நாளையும் நியூமராலஜி நம்பரையும் ஒன்னா சேர்க்கவே முடியாது. நீங்க மண்டபம் கிடைக்கல, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. கூட்டி எண்ணூர்ல கல்யாணம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் முடியலைன்னா கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் ஒன்று பண்ணிருங்க, அந்த நாட்கள்ல பண்ணிருங்க. ரெண்டாவது வந்து 5, 8 கூட்டி எண் 5ஓ 8ஓ வந்ததுனாக்கா கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்காதீங்க, பண்ணவே பண்ணாதீங்க. இது நிச்சயமா வந்து ஒரு நடு ரோட்ல நடந்து போற மாதிரி தான் அது. ஏன்னா கூட்டி எண் வந்து 5, 8 எண்ணுங்கிறது ஆகவே ஆகாது. அதை பார்த்துக்குங்க. மற்ற எண்கள் எல்லாமே ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கும். வாழ்க்கையை நல்லா வந்து நீங்க நினைத்தபடியே அமையும். அதை நினைக்கிறது நல்லபடியா அமைகிறதுக்கு இந்த குறிப்புகள் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு திருமண பொருத்தம். பொதுவா வந்து 3, 12, 21, 30ல பிறக்கிறவங்க முதல்ல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப படிப்பாளிகளா இருப்பாங்க, உழைப்பாளிகளா இருப்பாங்க. படிச்சு வாழ்க்கையில படிப்பை மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. குருவோட நம்பர், அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா, ஒரு குடும்பத்துல பொறுப்பானவங்களா, வாழ்க்கையில வந்து நம்ம வந்து நல்லபடியா செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு விரும்பி திருமணமே பண்ண மாட்டாங்க. திருமணம் வந்து விரும்பி திருமணம் பண்ணாத, அதாவது காதல் திருமணம் சொல்றேன் பாத்தீங்களா, அக்ராஸ் தி போர்டு எல்லா நம்பர்லயும் இருந்தாலும் கூட 3ஆம் நம்பர்ல மிக மிக குறைவு. 3, 12, 21, 30ல வந்து விரும்பி திருமணம் பண்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்க எப்பயுமே வந்து குடும்பத்துல வந்து பெரியவங்க சொல்றதை கேட்கணும், அவங்க வழிகாட்டி நமக்கு ஒரு திருமணம் நடக்கிறதுக்குள்ள ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஸோ இப்படி அமைக்கும் போது அவங்க பெரியோர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்க இவங்களுக்கு நல்ல முறையில பிறந்த தேதிகளை தான் அமைக்கணும். அது வந்து என்ன தேதியில பிறந்தவங்களை அமைக்கக்கூடாதுங்கிறது நம்ம முதல்ல சொல்லிடுறேன். 6, 7, 8 ஆதிக்கர்களை சேர்க்கக்கூடாது. 6, 15, 24, 7, 16, 25, 8, 17, 26 இந்த 3 வர்க்கங்கள் இருக்கு பாத்தீங்களா. அதாவது 6 எண் ஆதிக்கர்கள், 7 எண் ஆதிக்கர்கள், 8 எண் ஆதிக்கர்களை இவங்களை சேர்க்கக்கூடாது. பொதுவாகவே வந்து அசுரகுரு தேவகுருன்னு சொல்லுவாங்க. 6ஆம் நம்பருங்கிறது அசுரகுரு, இவங்க தேவகுருன்னு சொல்லக்கூடியது. 3ஆம் நம்பரையும் 6ஆம் நம்பரையும் சேர்த்துட்டா வீட்டுல வந்து எப்பவுமே சண்டையும் சச்சரவுமா தான் இருக்கும். ஏன்னா 3ஆம் நம்பர்காரங்கிறது ஒரு டிவைனிட்டி உள்ளவங்க, தெய்வீகம் உள்ளது. 6ஆம் நம்பருங்கிறது லக்ஸூரியஸ். ஸோ லக்ஸூரிக்கும் வந்து இந்த இதுக்கும் என்னைக்குமே பொருந்தாது.
ஸோ பொறுத்துனீங்கன்னாக்கா அது என்றைக்குமே அது வேலைக்கு ஆகாது. அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஒரு பெரியவங்க ஒரு நன்மைக்கு விட தீமையை செய்கிறோம்னு தான் அர்த்தம். ஸோ இந்த நம்பர் அவங்கள சேர்க்கக்கூடாது. 7ஆம் நம்பரும் அதே மாதிரி தான். அவங்களுடைய இது வந்து கேதுவோட ஞானம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால குருங்கிறது வழிகாட்டி, ஞானம்ங்கிறது வந்து வீட்டை விட்டு வெளியில செல்றது. ஸோ வெளியேன்னு போறது. ஸோ அதையும் செய்யக்கூடாது. 8ஆம் நம்பர் வந்து ஆதிக்கங்கிறது கர்ம எண் ஆதிக்கம் உள்ளவங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனியான எண்கள் வரிசை இருக்கு. நான் அதை சொல்றேன். 8, 17, 26 சேர்க்கிற பிறந்தவங்களுக்கு வந்து கர்ம எண்ணிக்கை இருக்கமா, கர்ம எண்ணிக்கைன்னு சொல்றதுனால அவங்களுடைய சேர்க்கக்கூடிய எண்ணிக்கை வந்து ரொம்ப பார்த்து தான் சேர்க்கணும். ஸோ அதை நம்ம இவங்களோட சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த எண்ணிக்கையில் பிறந்தவங்களை சேர்க்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்ற எண்களை உள்ளவங்களை சேர்க்கலாம், கண்டிப்பாக சேர்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை. இவங்க வந்து இந்த எண்காரர்கள் 6, 7, 8 இருக்கிறத மட்டும் சேர்க்காம இருக்கிறது நல்லது. பிறந்த தேதி 3, 12, 21, 30 பிறக்கிறவங்களுக்கு இதுதான் வந்து பொருத்தம். திருமண பொருத்தம், நீடித்த பொருத்தம்னு சொல்லக்கூடியது. அதிர்ஷ்ட பொருத்தம், நல்ல குழந்தைகள் பிறக்கிறது, காலகாலத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை. திருமணம்ங்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இனிமையான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான். அதுலேயே நிறைய பிரச்சனை வர்றதுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க. இதில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி நீங்கள் பண்ண நம்பர்னால தான் வந்திருக்கும். அது கண்டிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நான் ரிசர்ச் பண்ணி தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி திருமண தேதியுடைய தேதி, மாத, வருட கூட்டு எண்ணுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து 1 எண் வர மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அன்னைய திருமண நாளை அன்னைக்கு அமைச்சிக்கிறது நல்லது. அன்றைக்கு முடியலைனாலும் ரிஜிஸ்டர் தேதி ஏதாச்சும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றீங்க இல்லைங்களா, அது வந்து தேதி மாத வருட கூட்டு எண்ணிக்கை வந்து 1ஆம் நம்பர் வர மாதிரி உள்ள நாள்ல நீங்க பண்ணிருங்க. மறந்தும் கூட 8ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் கூட்டு எண்ணிக்கையில வரக்கூடாது. தேதி மாத வருட கூட்டு எண்ணிக்கையில சொன்ன மாதிரி இப்ப தப்பான தேதியில பண்ணிட்டாங்க மறுபடியும் வந்து ரெஜிஸ்டர் பண்றது மட்டும் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். இந்த ரெஜிஸ்டர் பண்றது மட்டும் நல்ல தேதியில பண்ணிக்கிறது நல்லது. அப்படியே நாங்க பண்ணிட்டோம் என்னதான் பண்றது அப்படின்னா கூட நீங்க ஒரு 11 கவுரு நீங்க ஒரு மஞ்சள் கவர் எடுத்துக்க வேண்டியது. இது எல்லா நம்பருக்கும் சொல்றேன். நான் 15 நம்பர் ஒரு 9 நம்பர்காரங்களுக்கு சொல்றேன். தவறான எண்ணில பொருத்தப்பட்டாச்சு, தவறான எண்கள்ல கல்யாணம் பண்ணியாச்சு, தவறான குழந்தை எல்லாம் பிறந்தாச்சு, நாங்க போய் என்ன பண்றது? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னா ஒரு 11 மஞ்சள் கவர் எடுத்துக்கிறது. இந்த மஞ்சள் கவரை பத்திரமா வச்சுக்க வேண்டியது. இது கேலண்டர்ல வந்து தேதி மாத வருட கூட்டு எண்ணிக்கை வந்து 1ஆம் நம்பர் வர மாதிரி உள்ள நாட்களில் டிக் அடிச்சுக்க வேண்டியது. டிக் அடிச்சுக்கிட்டு அன்னைய தேதியில மட்டும் ஒரு மஞ்சள் கவர் காலையில் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு அந்த மஞ்சள் கவரை கணவன் வந்து அணியிற மாதிரி பார்த்துக்க வேண்டியது. அதே மாதிரி அடுத்த மஞ்சள் கவர் போடும்போது இந்த மஞ்சள் கவர் எல்லாம் சேகரிச்சு ஒரு 11 மஞ்சள் கவரையும் 11ஆவது மஞ்சள் கவர் போடும்போது உங்களுக்கு அந்த குறைகள் நிவர்த்தி எல்லாம் நீங்கிடும், நிவர்த்தி ஆயிடும். இந்த 11 மஞ்சள் கவரையும் ஏதாவது ஓடுல ஆற்றல் நீர்ல விட்டுறது நல்லது. 11ஆவது மஞ்சள் கவர்ல இருந்து அந்த உங்களுக்கு அந்த நிவர்த்தி கிடைச்சிடும். இதுதான் இதுக்குண்டான ஒரு ரெமெடி. இந்த இதுக்கே வந்து ரெமெடி தான். சிறப்புங்க. 4 எண் ஆதிக்கர்கள், அதாவது 4, 13, 22, 31 இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு திருமண பொருத்தம், அதாவது திருமண பொருத்தத்துல எந்த எண் சேரும் எந்த எண் சேராது அப்படின்னு சொல்லுங்க. 4, 13, 22, 31 இது வந்து எல்லாமே வந்து ராகு எண் ஆதிக்கம்னு சொல்ல முடியாது. இந்த ராகு எண் ஆதிக்கம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க அதனுடைய குறியீடு நீங்க பாத்தீங்கன்னா யானையோட சிம்பல். அது யானை வந்து எவ்வளவு பெருசா திடகாத்திரமா இருந்தாலும் குழந்தைகளை பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தையும் அதாவது மனசு வந்து அவங்களுக்கு குழந்தை மாதிரி. உடம்பு வந்து பெரிய உடம்பா இருக்கும், பட் மனசு ரொம்ப குழந்தையா இருக்கும். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா நல்லா ஜாலியா இருப்பாங்க. யாராவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா உடனே சுருங்கிடுவாங்க. வார்த்தை ரூபமா வந்து ஏதாவது ஒன்று சின்னதா சொன்னா கூட முடிஞ்சு போச்சு. அவங்க உடனே சுருங்கி போய் ஒரு இடத்துல உட்காந்துப்பாங்க. பிடிவாதம் முடிச்சாங்கன்னாக்கா உடல் ரீதியா பயங்கரமான ஒரு அசைவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நல்ல ஒரு முறையில இருக்கக்கூடிய ஒரு அம்சம் உள்ளவங்களை தான் இதுல சேர்க்கணும். எனக்கு தெரிஞ்சு 4, 13, 22, 31 பிறக்கிறவங்க எல்லாரையுமே சின்ன வயசுலயே திருமணம் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா உடல் ரீதியா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜீவசக்தி அதிகமா இருக்கிறதுனால உடல் ரீதியான ஒரு பலம் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால சொல்றேன், சின்ன வயசுல திருமணம் பண்றதுதான் நல்லது. இவங்களை நீங்க கொஞ்சம் விட்டுட்டீங்கனாலே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் வேண்டாம் திருமணம் வேண்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொகுசு வாழ்க்கைன்னா வீட்டுல வந்து நல்லா படுத்து தூங்குறது வைக்கிறது அந்த வாழ்க்கைக்கு பழகிடுவாங்க. திருமண வாழ்க்கையை பண்ணி ஏன் பண்ணணுங்கிற கேள்வி வந்துடும். ஸோ சின்ன வயதுலேயே அவங்களுக்கு திருமணம் பண்றதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் 1, 2, 4, 3ஆம் நம்பர் கூட சேர்க்கலாம், 4ஆம் நம்பரை சேர்க்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க 6ஆம் நம்பரை சேர்க்கலாம், 7ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் எல்லாம் நல்லா சேர்க்கலாம். யாரை சேர்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 எண் ஆதிக்கர்களையும் 9 எண் ஆதிக்கர்களையும் சேர்க்கக்கூடாது. நான் சொல்றது 5, 14, 23, 9, 18, 27 பிறக்கிறவங்களை இவங்களோட சேர்க்கவே கூடாது. அப்படி சேர்த்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தமே இல்லாம போயிடும். 5 நம்பரும் 9ஆம் நம்பரும் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லக்கூடியது. ரெண்டுமே வந்து ரொம்ப வலுவான நம்பர். எல்லாமே ரிசல்ட் பேஸ்டு ஆளுங்க அவங்கெல்லாம். இவங்க அப்படி கிடையாது.
நடக்கிற முறையை பார்த்து எல்லாத்தையும் தேர்ந்தெடுப்போம். ரிசல்ட்டை ரொம்ப அதிகமாக பார்த்து அழட்டிக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்தா என்ன ஆகும்? ஒருத்தர் ரெகுலராக கணக்கு பார்க்குறவர், ஒருத்தர் கணக்கே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறவர், 2ஐயும் ஒன்றா சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்? திருமண வாழ்க்கை ஒரு போராட்டமாகவே இருக்கும். உடல் சம்பந்தப்பட்ட அதிர்வுகளும் ஒன்றுக்கொன்று ஆப்போசிட்டாக தான் இருக்கும். 2 பேருக்கும் பொருத்தப்படாது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு பிரியாணி சாப்பிடலான்னு ஆசைப்படும் போது, இல்லை இன்னைக்கு அதெல்லாம் சரியாக வராது, இன்னைக்கு இந்த ஒரு ரெஸ்ட்டில் இருக்கலாம்னு நான் பார்க்குறேன்னு ஒருத்தர் சொல்லும்போது, உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து எல்லாம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால என்ன சொல்றேன்னு கேட்டிங்கனாக்கா, பொறுத்த அதிர்வுள்ள எண்களை சேர்த்துட்டோம்னா இவங்களுக்கு வாழ்க்கை இனிமையா இருக்கும். 2வது வந்து நல்ல குழந்தைகள் பிறக்கும், நல்ல அம்சமான குழந்தைகள் பிறக்கும், செல்வ நிலை பெருகுங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். மற்ற எண்களை சேர்த்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு அதிர்வு முறைகள் சரியா வராமல் ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு போகிற மாதிரி தான் ஆகும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்ற திருமண எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது தேதி எண்கள், திருமணம் பண்ணக்கூடிய தேதி, முகூர்த்த நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ முகூர்த்த நாள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட முகூர்த்தம்லாம் வருது. ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள் வந்துச்சுனாலே போச்சு, அன்னைக்கு எல்லாம் வச்சிடறாங்க கல்யாணத்தை. கூட்டி எண் எண்ணிக்கை இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வந்து ஒரு எண்ணிக்கை, கூட்டி எண் 5 வந்திருக்கு. நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. எல்லாத்தையுமே நீங்க போனீங்கன்னாக்க இனிமே உங்களுடைய வேலை என்னன்னா, கூட்டி எண்ணிக்கை 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வருதா நீங்க பாருங்க. அது வந்து நடு ரோட்ல போற மாதிரி தான், ஒரு ஆள் நடக்கிற மாதிரி தான் அது. மேக்சிமம் பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி அதுக்கு இருக்கு. அது ஆகாத எண்ணம். அதுவும் நவீன காலத்துல பாத்தீங்கன்னாக்கா இது ரொம்ப மோசமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. திருமண தேதி மாத வருடத்துடைய கூட்டு எண்ணிக்கை இருக்கு பாத்தீங்களா, அது 1ன்னு வந்துருச்சுன்னா எல்லா விதத்திலையும் சேஃப்டி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த சேஃப்டி எண்ணை மட்டும் நீங்க தகுந்த முறையில நீங்க வந்து திருமண தேதி எண்ணாகவோ, திருமண தேதினா திருமண தேதி கூட்டி எண்ணாகவோ, அல்லது ரிஜிஸ்டர் நீங்க பண்றீங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றீங்கன்னா அந்த தேதி மாத வருட கூட்டி எண்ணிக்கை 1 வர மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா, இந்த எண்காரர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை பெற்றோர்கள் அமைச்சு கொடுத்த மாதிரியே வந்து அமைஞ்சிரும். சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 5 எண் ஆதிக்கர்கள், 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி, இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு திருமண பொருத்தத்தை பத்தி சொல்லுங்க. பொதுவா வந்து இந்த தேதியில பிறந்தவங்க 5ஆம் நம்பர் பொதுவா பாத்தீங்கன்னாக்க, அவங்க வந்து தடாலடி பேர் வழி, எல்லாத்தையும் ஃபாஸ்ட் மூவிங்கா தான் போயிட்டு இருப்பாங்க. எல்லாத்துலயுமே அப்படிதான். அவங்க வந்து ஒரு நிதான போக்கே இருக்காது. ஆனா ஃபாஸ்டா போனாலும் ஜெயிப்பாங்க. ஒரு எல்லாமே திட்டமிட்ட மாதிரி ஒரு அணுகுமுறையில இருக்கும். ஃபாஸ்டான அணுகுமுறையில் இருக்கிறதுனால திருமணமும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா தான் பண்ணுவாங்க. எங்க ஃபெயிலியர் ஆவாங்கன்னா இந்த திருமணத்துல தான் ஃபெயிலியர் ஆவாங்க. எல்லாம் வந்து மற்ற விஷயங்கள், படிப்பு சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது, வியாபாரம் சம்மந்தப்பட்டது, எல்லாத்துலயும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. எங்க தப்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, திருமணத்துல தான் தப்பா வரும். ஏன் தப்பா வரும்னாக்க, ஃபாஸ்டா பண்ணுவாங்க. இந்த திருமணத்தையும் அதே மாதிரி ஃபாஸ்டா பண்றதுனால இவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சிக்கல்கள் வந்து இந்த இடத்துல தான் அவங்க கவனமா இருக்கணும். அது யாராருக்கு வரும் பாத்தீங்கன்னாக்கா, 2, 4, 5, 7, 8 ஆதிக்கர்களை சேர்க்கக்கூடாது. 2, 4, 5, 7, 8 எண் ஆதிக்கர்களை இவங்க வந்து இதுல சேர்த்தாங்கன்னாக்க, 2ஆம் நம்பர்னா 2ஆம் நம்பர் 11, 20, 29, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க 4, 13, 22, 31, அதே மாதிரி 5, 14, 23, அதே மாதிரி 7, 16, 25, 8, 17, 26 இந்த தேதியில பிறக்கிறவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு தான் அதிகபட்ச தேதிகளை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது. ஸோ இவங்களை வந்து சேர்க்காம இருந்தாங்கனாலே இவங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மற்ற எண்காரர்களை சேர்க்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மனசு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்ட் மூவிங், எதாக இருந்தாலும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே வந்து நிரந்தரமாக இது பிடிக்கும்னு சொல்லவே முடியாது. ஃபாஸ்ட்டாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு திருமணம் பெண் வந்து சரியான முறைப்படியா ஃபாஸ்டா அதையும் மாத்திட்டு போயிடலாம்னு நினைப்பாங்க. ஸோ அதனாலதான் இந்த காஷியஸா நான் சொல்றது. இதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க, விரும்பி திருமணம் பண்றீங்கன்னா கூட அந்த பிறந்த தேதி அந்த கேட்டுக்கிட்டு அதே மாதிரி பொருத்தப்பட்ட எண்ணம் இருந்தா பண்ணிக்கிங்க. அதான் நீடிச்சது வரும், நல்லா இருக்கும். ஏன்னா குறுகிய கால வாழ்க்கை 1000 காலத்து பயிர்னு சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை. ஸோ அதை வந்து நம்ம கெடுத்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விரும்ப தகாத எண்ணை விட்டுட்டு விரும்பி பண்ற எண்ணில் நல்லா பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க, தேதி மாத வருட கூட்டி எண்ணிக்கைன்னு இருக்கு. அந்த தேதி 1 வர்றது தான் எல்லாருக்குமே சேஃப்டி. அந்த எண்ணில் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சிறப்பான வாழ்க்கையா இருக்கும். நல்ல குழந்தைகள் பிறக்கும், சீரும் சிறப்புமான ஒரு செல்வ வாழ்க்கை அமையும். அப்படி பண்ண முடியலைன்னாலும் ரெஜிஸ்டர் மேரேஜ்னாச்சும் இந்த நம்பர்ல பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். சிறப்பு, அற்புதமா சொன்னீங்க. 6ஆம் எண்ணை ஆதிக்கமா கொண்டவர்கள், அதாவது 6, 15, 24 இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு திருமணம் பொருத்தம் எப்படி இருக்குங்க? பொதுவா வந்து 6ஆம் நம்பருங்கிறது அசுரகுரு, தேவகுரு கூட 3ஆம் நம்பரை சேர்க்கக்கூடாது. 3, 12, 21, 30 சேர்க்கக்கூடாது. 2ஆம் நம்பருங்கிறது சுக்கிரனுக்கு வந்து பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனை குறிப்பிடுறதுனால 2, 11, 20, 29 சேர்க்கக்கூடாது. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் நம்பர்காரங்களையும் சேர்க்கக்கூடாது. 7ஆம் நம்பருங்கிறது 7, 16, 25 பிறக்கிறவங்க ஆன்மீக எண்ணுன்னு சொல்லக்கூடியது. அதுல போய் லக்ஸுரி எண்ணை சேர்க்கவே கூடாது. இந்த 3 எண்காரர்களை தவிர்த்து ஏனைய எண்களை தாராளமா சேர்க்கலாம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க,
6ஆம் நம்பர்காரங்களை யாரு கல்யாணம் பண்றாங்களோ அந்த பொருத்தமான எண்கள், நான் சொல்லக்கூடிய எண்களை தவிர்த்த எண்களை சேர்த்துட்டாலே 6ஆம் நம்பர்ல 15ஆம் நம்பர்ல 24ல பிறக்கிறவங்கள கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ற பிறகு அவங்களுடைய வாழ்க்கை செல்வ நிலை உயருங்கிறது தான் கருத்து. உதாரணத்துக்கு 4ஆம் நம்பர்காரரே 6ஆம் நம்பரை கல்யாணம் பண்றாருன்னு வைங்களேன், திருமணத்துக்கு பிறகு மிகப்பெரிய செல்வ நிலை, திருமணத்துக்கு பிறகு ஒரு திருப்பு முனையா இருக்கக்கூடிய வாழ்க்கை. இது இந்த வாழ்க்கை மீதி உள்ளவங்க, அதாவது 3 2 3 7 இந்த ஆதிக்கர்களை தவிர்த்த ஆதிக்கர்கள் ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை 6ஆம் நம்பர்காரங்க, அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் 6, 15, 24ல பிறக்கிறவங்க கல்யாணம் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி திருமண தேதியினுடைய கூட்டு எண் திருமண தேதி மாத வருட கூட்டு எண் 1ஆம் நம்பர் வர மாதிரி தான் இருக்கிறது தான் சேஃப்டி. 5, 8 எண் வந்ததுன்னா ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அடிப்படையில தான் நம்ம அதை சொல்லிட்டு வரோம். ஐயா, அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்கள் 7, 16, 25 இந்த எண்ணில் பிறந்தவங்களுக்கு திருமணம் பொருத்தமான எண்ணுகள் சொல்லுங்க. 7ஆம் நம்பர்ல பிறந்தவங்க கேதுவோட எண்ணிக்கை, அவங்க பாத்தீங்கன்னாக்கா ஞான சம்பந்தப்பட்டவங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்பர். ஸோ இவங்களுடைய தோற்றமும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் அதீதமாகவே இருக்கும். அதீதம்னா பார்த்தீங்கன்னா அந்நியத்தன்மைன்னு சொல்லக்கூடியது. அந்நியம்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா எதுவுமே நம்ம சொந்தம்னு ஒன்று இருக்கும், அந்நியம்னு ஒன்று இருக்கும். அந்நிய மொழியினர், அந்நிய நாட்டினர், அந்நிய மதத்தினர் தான் இவங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க, இவங்களுக்கு பிடிச்சிருக்கும். இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமானது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளதுலேயே ஒரு இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நம்பருங்கிறது 2ஆம் நம்பர் தான். 2, 11, 20, 29ல பிறக்கிறவங்க பெரும்பாலும் வாக்குவாதத்தின் மூலமா பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆணோ பெண்ணோ ஆகட்டும், இந்த பெண்ணு ஆணோ சேர்த்துட்டீங்கன்னா 7ஆம் நம்பரோட சேர்த்துட்டீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி நல்லா பிரமாதமா இருப்பாங்க. 2ஆம் நம்பர் ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்கள 7ஆம் நம்பர்ல சேர்த்துட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை இருந்ததுன்னு வேற எங்கேயாவது 9ஆம் நம்பர் பேர் வழியோட இந்த 2ஆம் நம்பரை சேர்த்திங்கன்னு வைங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. முட்டிக்கிட்டு பஞ்சாயத்து பண்றவங்க மண்டையும் உடஞ்சு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த 2ஆம் நம்பரை 7ஆம் நம்பரோட சேர்த்துட்டீங்கன்னாக்க பிறக்கிற குழந்தைகளும் ரொம்ப அற்புதமான ஒரு புத்திசாலி குழந்தைகளா, நல்ல ஒரு ஒழுக்கமுடைய குழந்தைகளா பிறக்கும். இந்த 2ஆம் நம்பர்காரங்களுக்கு 7ஆம் நம்பர்காரங்களை சேர்த்து வைக்கிறதும், 7ஆம் நம்பர்காரங்களுக்கு 2ஆம் நம்பர் சேர்த்து வைக்கிறதும் பெரிய புண்ணியம்னே நான் சொல்லுவேன் வாழ்க்கையில. அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில இருக்கும். அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ராகு கேது காம்பினேஷன். 7ஆம் நம்பர்ல பிறக்கிறவங்கள 4ஆம் நம்பர்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, 4, 13, 22, 31 பிறக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது. அதே மாதிரி 6, 15, 24 6ஆம் நம்பர்காரங்க இந்த 7ஆம் நம்பர்காரங்களுக்கு அந்த 7ஆம் பொருத்தப்படுறது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கேதுவோட எண்ணிக்கையா இருந்தாலும் கூட இது ஒரு சைடு பொருத்தமா இருக்கும். அது 6ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் பொருத்தம் இல்லைன்னா கூட 7ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் பொருத்தமா இருக்கும். அந்த அடிப்படையில நீங்க திருமணம் பண்ணலாம். உங்களுக்கு இது ஒரு நியூட்ரல் இதா நடந்துகிட்டு இருக்கும். திருமணத்துக்கு பிறகு இந்த 7ஆம் நம்பர்காரர் மிகப்பெரிய ஒரு பணக்காரர், பண நிலையேற்று செல்வ நிலையேற்றக்கூடியவரா இருப்பாரு. திருமணத்து தேதியனுடைய கூட்டு எண் மாத வருஷ கூட்டு எண் பார்த்தீங்கன்னாக்க 1 வார மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும். 1 வார மாதிரியான இதுல ரிஜிஸ்டர் மேரேஜோ கூட்டு எண்ணோ பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்கள் 8, 17, 26 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு பலனை சொல்லுங்க. இது உள்ளதையே நீங்க பாத்தீங்கன்னா 8ஆம் நம்பர் ஆதிக்கம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கர்ம என்னன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுடைய வாழ்க்கை அவங்க கண்ட்ரோல்ல இருக்காது. அவங்க கண்ட்ரோல்ல இருக்காதுன்னா ஏற்கனவே செய்யக்கூடிய 7 பிறவிகளை செய்த கர்மாக்களையும் தீர்க்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் பாட்டு செவனேன்னு தான் என்னமோ சொல்றா வடிவேல் படத்துல, செவனேன்னு தான் என்னை கொண்டாந்து இது மாதிரி கொண்டாந்து மாட்டி விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை. இவங்களே சும்மா இருந்தாலும் கூட விதி மதியில பூந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இவங்க பெரிய அறிவாளிகளா இருந்தாலும் கூட விதி மதியில பூந்துடும். இவங்க அந்த சூழ்நிலை உருவாகி இவங்க செலுத்தப்படுவார்கள்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு சேரக்கூடிய எண் யாருங்கிறத ரொம்ப கவனமா பார்த்து சேர்க்கணும். மற்ற எண்களை சேர்க்கவே கூடாது. 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஆதிக்கர்களை நல்லா சேர்க்கலாம். 1ஆம் நம்பர் ஆதிக்கர்கள்னா 1, 10, 19, 28ல பிறக்கிறவங்க நல்ல காம்பினேஷனு. அதே மாதிரி 4, 13, 22, 31ல பிறக்கிறவங்களும் நல்ல காம்பினேஷன். 8ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரையே நல்லா சேர்க்கலாம். 8, 17, 26ல பிறக்கிறவங்களும் நல்ல காம்பினேஷனா இருப்பாங்க. அது கூடுதலா பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் நம்பர் காம்பினேஷன்ஸும் நல்லா இருக்கும். 6, 18, 15, 24ல பிறக்கிறவங்க இந்த 4 எண்ணிக்கையில 1, 4, 6, 7 இந்த 4 காம்பினேஷன்ல பிறக்கிறவங்களை தவிர்த்து 8ஆம் நம்பர்களுக்கு வேற எண்ணிக்கையே சேர்க்கவே கூடாதுங்கிறத கண்டிப்பா சேர்க்கவே கூடாது. சேர்க்காம இருந்தாதான் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு திருமண வாழ்க்கையா இருக்கும். இந்த மாதிரி எண்ணிக்கைக்காரங்களை சேர்த்துட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். குழந்தைகளும் நல்ல குழந்தைகளா, நல்ல ஒரு அறிவாளி குழந்தைகளா, அழகான நோயற்ற குழந்தைகளா, ஆரோக்கியமான குழந்தைகளா பிறப்பாங்க. திருமண தேதியினுடைய கூட்டு எண், அதாவது மாதவரோட கூட்டு எண் 1 எண் ஆதிக்கத்துல பண்ணிக்கிட்டா சிறப்பா இருக்கும். அற்புதமா சொன்னீங்க. இறுதியா பாத்தீங்கன்னா 9 எண் ஆதிக்கம் கொண்டவர்கள்,
அதாவது 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி, இந்த தேதியில பிறந்தவங்களுக்கான பொருத்தங்கள் சொல்லுங்க. 3, 5, 6, 9 3, 5, 6, 9 எண் ஆதிக்கர்களை இவங்க தாராளமா சேர்க்கலாம். 9ஆம் நம்பருங்கிறது உஷ்ண எண்ணிக்கை உள்ளது. ஸோ அந்த உஷ்ண எண்ணிக்கைக்கு வந்து நீர் சம்மந்தப்பட்ட சேர்க்கக்கூடாது, உஷ்ணத்துக்கு தான் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்போது இந்த எண்ணிக்கை கொண்டவங்களை மட்டும்தான் இவங்க சேர்க்கறது நல்லது. இந்த தேதிகளில் உள்ளவங்களை தான் சேர்க்கறது நல்லது. 9ஆம் நம்பர்காரங்களுக்கு உஷ்ண எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு உடல் சார்ந்த நோய்கள்லாம் நிறையா இருக்கும். அதாவது உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால சேர்க்கிற எண் வந்து உடல் அதிர்வு வந்து உஷ்ணத்தன்மை இருக்கிறதுனால மாற்று எண்களை சேர்த்தோம்னாக்க இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க சேர்க்கும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னாக்கா உஷ்ணம் உடம்புல அதிகமா இருக்கு, அதனால உங்களுக்கு சேரலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் அதிகமா இருக்கிறது இயல்பு தன்மையா இருக்கிறதுனால சேர்க்கக்கூடிய பொருத்தமான எண் உள்ளவங்களை நம்ம இந்த எண்களை சேர்த்துட்டாங்கனாக்க இவங்க வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். கணவன் மனைவி இடையில சண்டை வரும்போது வாய் தகராறோட முடிஞ்சு அடுத்து கட்டையால் அடிச்சுக்கிற தகராறுனா வரும். இந்த 9ஆம் நம்பர்காரன் பார்த்து நல்லபடியா பார்த்து சேர்க்கணும். இல்லைன்னா இவங்க கட்டையை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சு செவ்வாய் காரகத்துவம் அதான் ரத்தம் பார்க்கிற தொழில ரத்தத்தை பார்த்துணும். அதனால 9ஆம் நம்பர்காரங்களுக்கு பொதுவாக நான் என்ன சொல்றேன்னா பக்கத்துல கத்தி எதுவும் ஆத்திரத்துல எதையாவது எடுத்து செஞ்சிருவாங்க, பொருள் எடுத்து போட்டுருவாங்கன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அது மாதிரி அடிதடி சண்டையாகி கைகாலப்பாகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வர்றதுனால இந்த குறிப்பிட்ட எண்களை தவிர்த்து மீதி எண்களை உங்களோட சேர்க்கவே கூடாது. கற்பனையிலையும் எண்ணி பார்க்க வேண்டாம். ஸோ இது மாதிரி சேர்த்து விஷப்பிரிச்சை வேண்டாங்கிறதோடைய கருத்து சேர்த்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க தேதி மாத வருடம், திருமண தேதி மாத வருடத்துடைய கூட்டி எண்ணிக்கை 1ஆம் நம்பர் வர மாதிரி வச்சுக்கிறது எல்லா விதத்திலையும் சிறப்பா இருக்குங்கிறதோட கருத்து. அற்புதமா சொன்னீங்க. சூப்பர் டிகோட் பண்ணி கிட்டத்தட்ட 9 நம்பர் பிடிச்சிட்டோம். புடிச்ச நேயர்களுக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க நட்பு வட்டாரத்துல டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒண்ணு இல்ல, இந்த வீடியோ ரிலீஸ் ஆனா கீழே போட்டுருவாங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க. பாஸ்ட் லைஃப் எடுத்து பாருங்க. ஏற்கனவே பிரச்சனையாகி கோர்ட்ல இருக்கிறவங்க மறுபடியும் திருமணம் பண்ணும்போது இந்த குறிப்பை ஃபாலோ பண்ணிக்கிங்க. சிறப்பு. உங்க வாழ்க்கை ஒரு தவறு திருப்பி செய்ய வேண்டாம், ஒரே தவறோட போகட்டும். இந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கட்டும். இந்த குறிப்பு அதற்கு உருவாச்சுனாக்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சிறப்பு. சரி, நம்ம பக்தி நேயர்களுக்காக ஸ்பெஷலா பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம், வாழ்த்துக்கள். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்குள்ள ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காலம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.